ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஸ்கில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ எம்டிஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து புதுசாக இந்த இடத்துல ஒன்று வந்திருக்கும், ஆட் ரெவன்யூ ஆட் காஸ்ட்டுன்னு. அது எப்படின்னு இப்போ வந்து பார்க்கலாம், ஃபுல்லாக வாங்க பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறதுக்காண்டி ஒரு வழி சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்மார்ட் ஆட் பிளாட்ஃபார்மை. கிளிக் பண்ணணும், ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொமோஷன் போடுறவங்களா இருந்தீங்கன்னா, அந்த ப்ரொமோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10K சேனல் வச்சுருக்கீங்கன்னா, நம்மளோட லோ சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளவங்களாம் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, சார் ப்ரோ 1 ஹவருக்கு எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அமௌண்ட்டு. நம்ம ஒரு 30 ருபீஸ் வச்சோம்னா 1 ஹவருக்கு வந்து 30 ருபீஸ் கொடுத்துட்டு வந்து அவங்க ஆடு கொடுப்பாங்க. நம்ம வந்து நம்ம சேனலில் போடணும். அதுதான் வந்து பெய்டு ப்ரொமோஷன்றது. அதை வந்து இந்த பாட்டே ஃபுல்லாக வந்து பார்த்துக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் சேனலு, யுவர் ஆடுன்னு போட்டிருக்கு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆட் பிளேஸ்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 5K சேனல் இருக்குன்னா, அதை வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸு, நீங்கள் எவ்வளோ 1000 வியூஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ வாங்குவீங்க, அப்புறம் வந்து நேம் அதெல்லாம் வந்துடும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் ஆகும்போது ஒரு சேனலை கிளிக் பண்ணி உங்கள் சேனலை கிளிக் பண்ணான்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா அப்படின்னு காமிக்கும், இல்லைன்னா உங்கள் சிபிஎம் காமிக்கும், உங்கள் ஐடி காமிக்கும், உங்கள் டைட்டிலு, சப்ஸ்கிரைபர்ஸு, சேனல் லிங்க்கு, ஐடி இது காமிக்கும். அவங்க வாங்கணும்னா பை ஆடு கொடுத்து வாங்கிக்குவாங்க. வாங்குறதும் அப்புறம் வந்து ஆடுக்கு வந்து காசு கொடுக்குறதும் வந்து நம்மளோட எம்டிஸ்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த டாலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக பேடிஎம் அதெல்லாம் யூஸ் பண்ணுற தேவையில்ல, அதுலேருந்து அதுக்கே போயிடும். இப்போ வாங்க எப்படி சேனலில் வந்து நம்ம சேனலில் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். யுவர் சேனல் ஒரு சேனல் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா எவ்வளோ சிபிஎம் உங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆள் ப்ரொமோஷன் கேட்குறாருன்னா அதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குது. நான் வந்து $0.5 கொடுக்குறேன். ஃபைன் கொடுங்க, அது டாலராக தான் கன்வே பண்ணணும். உங்கள் சேனல் ஐடி இல்லைன்னா யூசர் நேம் ப்ரைவேட்டில் இருந்துச்சுன்னா உங்களோட போஸ்ட்டோட காப்பி லிங்க்கு. பட் வந்து நீங்கள் வந்து அந்த சேனலுக்கு வந்து ஓனராக இருக்கணும், அந்த சேனலுக்கு ஓனராக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த பாட் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த பாட்டை வந்து உங்கள் அந்த சேனலை வந்து அட்மினாக போட்டிருக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு சேனல் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த சேனல் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து அதை வந்து அட்மினாக போடணும். இதில் வந்து அட்மினாக போடணும். அந்த பாட் பேரை டைப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு அட்மின் கொடுத்துக்கோங்க. அட்மின் கொடுத்துட்டு நம்ம சேனலோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து பப்ளிக்னால் லிங்க்கை காப்பி பண்ணி அந்த HTTP இல்லாமல் யூசர் நேம் மட்டும் சென்ட் பண்ணால் போதும். ப்ரைவேட் சேனல்னால் இந்த போஸ்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணி போட்டால் போதும். இப்போ வந்து பப்ளிக் சேனல் ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த HTTP இல்லாமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த HTTP இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு இந்த யூசர் நேம் மட்டும் இருக்கணும். இப்போ சென்ட் பண்ணிங்கன்னா ஆட் நியூ சேனல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ வந்து மீக்கு போய் பாருங்கள், மை சேனலில் போய் பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு 4 சேனல் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போது ஒரு சேனலு 5K 1, 4K 2, 1K 1, இப்போ ஒரு 800 ஆட் பண்ணியிருக்கேன். அதோட சிபிஎம் ரேட்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஆன்லைனில் தான் இருக்கோம், நேமும் இந்த இருக்குது. இப்போ பேக் கொடுத்துக்கோங்க. நம்மளோட ஆடு வந்து இந்த இருக்கும். நம்ம வந்து ஒரு சேனல்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கும் ரெடி பண்ணணும். பேக் கொடுத்தோன்னா அது எப்படின்னு சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன், இப்போ நான் வந்து இதில் வந்து எனக்கு ஒரு $1 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் ப்ரொமோஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஆட் ஒரு சேனல் கொடுங்க.
ஆட் யுவர் ஆடுன்னு கொடுங்க. இப்போ வந்து நம்மளோட ஆடு வந்து கேட்கும். அதை வந்து ஜஸ்ட்டு இந்த பாட்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன். ஃபார்வேர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ நீங்கள் போட போகிற சேனல் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சிபிஎம்மில் இருக்கணும். இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம ஒரு சிபிஎம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம வந்து மற்றவங்க சேனலுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு $10 கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் போட போகிறோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு $1 போட போகிறோம்னா நம்மளோட பட்ஜெட் எவ்வளவோ அதை வந்து கொடுக்கணும். அது வந்து நம்ம பேலன்ஸில் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு $0.2 தான் இருக்குது, அதனால் 0.2 கொடுக்குறேன். இனிமேல் லெஸ்டர்னு வந்து $0.6 கீழே தான் கொடுக்கக்கூடாது, மேலே தான் கொடுக்கணும். எனக்கு வந்து $0.2 தான் இருக்குது, அதனால் என்னால் கொடுக்க முடியல. நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இப்போ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆல் ரன்னிங் ஆட்ஸில் போய் பாருங்கள். நம்மளது வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அது ஆகிருக்கும்போது யாராச்சும் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் கையால் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொமோஷன் வந்து அவங்க சேனலில் போட்டுருவாங்க. கரெக்டாக பார்த்துட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு கொடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா டக்குன்னு ஒரு கிளிக்கில் வந்து உங்களோட அமௌண்ட் பூரா போயிடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு அவங்க நம்மள்ட்ட சேனலில் கேட்குறாங்களா, இல்லை வந்து அவங்க சேனலில் போடுறதுக்காண்டி நம்மள்ட்ட வந்து அப்ரூவ் கேட்குறாங்களா அப்படின்னு வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் அப்படி ஒரு தடவை தெரியாமல் கொடுத்து தான் அமௌண்ட்லாம் போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து உங்கள் ஆடு வந்து இப்போ போட்டிங்கன்னா ரன்னிங் ஆகிட்டுருக்கும். யாராச்சும் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அப்போது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்ரூவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆடு வந்து அங்கே போயிடும், உங்கள் அமௌண்ட்டும் போயிடும். அதுக்கு ஏற்றாப்புல பேக் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மேலே போய் பாருங்கள். உங்கள் மை சேனல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து யாராவது கேட்டாங்கன்னா அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கேட்டோன்னா உங்கள் சேனலில் ஆடு பப்ளிஷ் ஆகிரும், உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துடும். மை ஆடில் போய் பாருங்கள். நான் 2 தடவை போட்டிருந்தேன். ஒரு $1 ஒன்று போட்டிருந்தேன், $4. ஸோ இந்த இடத்துல வந்து யுவர் ஆடு கொடுத்து நம்ம ஆடு கொடுக்குறது வந்து யார் வேணால் நம்மக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி டைப்பு. இப்போ வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும், அது எந்த சேனல்ன்றது நீங்களே முடிவு பண்ணலாம். அது எப்படின்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து உங்களுக்கு எந்த சேனல் வந்து வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து 1000க்கு மேலே கூட சேனல் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சிபிஎம் கரெக்டாக இருக்கோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்றாப்புல இந்த இது கூட கொஞ்சம் பரவாயில்ல தான். இதை வேணால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள். எவ்வளோ மெம்பர்ஸு, உள்ளு குக்கு வெப் சீரிஸ்னு டைட்டில் வச்சுருக்காங்க, லிங்க் கூட கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 62.4K இருக்குது. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து பை ஆடு கொடுங்க. இப்போ வந்து எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, யூஸ்டாரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மினிமம் வந்து ஒரு சிபிஎம் வந்து இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா $1.5, அதையே கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ஆடை வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணும். அந்த சேனலில் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆடு கொடுக்கணும் இல்லையா, உங்கள் சேனலோட லிங்க் போட்ட மாதிரி அதை வந்து இங்கே கொடுங்க. நான் வந்து கொடுத்துட்டேன். அது வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்செப்ட் பண்ணிட்டா 30 நிமிஷத்துக்குள்ளே 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணால் தான் இது வந்து ப்ரொசீஜராக நடக்கும். அவங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கும். இந்த மெசேஜஸ் 30 செகண்ட்ஸில் 30 மினிட்ஸில் வந்து டெலீட் ஆகிரும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவர் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து அவங்க சேனலில் வந்து இந்த பாட்டே போட்டுரும். அந்த 1000 வியூஸ் முடிஞ்சோன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல டைம் ஓவர் ஆனாலும் அதுவே டெலீட் பண்ணிடும். அவங்க அக்செப்ட் கொடுத்துட்டா இது வந்து திரும்பி ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சேனலில் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி விட்டேன். அடுத்து வந்து இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இப்போ வந்து உங்களுக்கு உடனே ப்ரொமோஷன் வேணும்னா
ஆன்லைனில் இருக்கிறவங்க பார்த்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிடும். அவங்க வந்து யார் வேணால் பார்த்து உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. இன்னொன்று வந்து நீங்களே போய் செல்ஃபாக வந்து பார்த்துக்கலாம். அது வந்து இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து உங்களுக்கு என்ன சேனலோ அந்த இஷ்ட சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள்ட்டே போய் கேட்டு நீங்கள் வந்து ஆட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில் இருக்குது. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அதில் நான் அடுத்த வீடியோவில் கூட போட முடிஞ்சால் நான் போடுறேன். என்னடாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறேன். டெலகிராமில் வந்து இன்னும் அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவேன். அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஷேர் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.